ஈரான் மிகப்பெரிய சம்பவம் பண்ணியிருக்கு. என்ன அப்படிங்கிறத விரிவா ஒரு 2 நிமிஷம் கழிச்சு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இஸ்ரேல் தனக்கு பிடிச்ச விஷயத்த ஈரானுக்குள்ள செய்ய ஆரம்பிச்சிருச்சு. இஸ்ரேலுக்கு பிடிச்ச விஷயம் என்ன? ஈரானோட அணு ஆயுத விஞ்ஞானிகளுக்கு டிக்கெட்ட கிழிச்சு குடுக்கறது. அந்த வேலைய வெறித்தனமா ஆரம்பிச்சிருக்கார்கள். ஒருத்தர் 2 பேருக்கு கிடையாது. பெரிய அளவு யூனிட்டா தட்டி தூக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் அறிவிச்சிருக்கு. இது முழு வெற்றி தான். அதே சமயம் அடுத்த சுப்ரீம் லீடரா இருக்கக்கூடிய முஸ்தபா கமேனியையும் பெரிய அளவுல சம்பவத்துக்கு நீயே தயாராயிக்க அப்படிங்கிற மாரி அறிவிப்பு விட்டிருக்கார்கள். காரணம் இந்த அணு விஞ்ஞானிய தொடும்போது கட்டமைப்பையாச்சும் உருவாக்கிரலாம். முக்கியமான ஆட்கள் இழப்பு அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். ஈரான் அதுல ரொம்ப காலம் போராடிக்கிட்டு வருது. இருந்தாலும் இப்ப யுத்த காலங்கள்ல அவர்கள் மேல படு பயங்கரமா குறி வச்சு ஒட்டுமொத்தமா அதாவது ஹெட்டுக்கு அடுத்து உள்ள ஆட்கள், இல்ல ஹெட்டோட யூனிட்டு இந்த மாரி ஆட்கள தட்டி தூக்கியிருக்கார்கள். இது மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்படுது. அத தாண்டி கூடவே இன்னொரு விஷயத்தையும் இஸ்ரேல் பண்ணி வச்சிருச்சு. என்ன அப்புட்ன்னா, ஈரான்ல உள்ள பேங்க்குகளையா குறி வச்சு அடிச்சிருச்சு. முக்கியமான ஒரு 5 வங்கிகள குறி வச்சு அடிச்சுட்டார்கள். அப்படி அறிவிச்ச ஜோர்லயே இம்மீடியட்டா ஈரான் பதிலுக்கு, "நாங்களும் இதே போல ஃபினான்சியல் செக்மெண்ட்ட தூக்குவோம்டா" அப்படின்ட்டாய்ங்க. இப்ப அலறி துடிக்க ஆரம்பிச்சுட்டார்கள். ஏன் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா இங்க எங்க வந்து விழுகும்? துபாய்ல தான் வந்து விழுகும். துபாய் வேற ஃபினான்சியல் ஹப். ஆட்டோமேட்டிக்கா பேங்க் பூரா ஒரு குளோசிங்க நோக்கி போக ஆரம்பிச்சுட்டார்கள். எந்த அளவுக்கு அப்புட்ன்னா, பில்டிங் குளோஸ் எல்லாம் வொர்க் ஃப்ரம் ஹோம்ல இருந்துக்க அப்படின்னு. ஆனா, இப்படியே சிஸ்டமேட்டிக்கா எவ்வளோ நாள் தொடர முடியும்? ஆட்டோமேட்டிக்கா சிங்கப்பூரோ, ஹாங்காங்கோ ஓடி போயிருவார்கள். ஏற்கனவே இன்வெஸ்ட்மென்ட்டுகள்லாம் சேஃபா சிங்கப்பூருக்கும், ஹாங்காங்க்கும் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிக்கிட்டு இருக்கு. இஸ்ரேல் செஞ்ச இந்த வேலை, ஈரான் இதுக்கான பதிலடிய குடுக்கும்போது, இன்னமும் ஃபினான்சியல்லயே நம்பி இருக்கக்கூடிய துபாய் போன்ற நாடுகள்லாம் மிகப்பெரிய அளவுல சிரமப்படும். ஏன்னா, அவர்களோட ஃபினான்சியல் எக்கனாமி ரெவென்யூ அப்படிங்கிறது தாறுமாறா இருக்கு. 10%க்கு மேல இருக்கு அப்படிங்கிறது கணிசமா இருக்கு. ஆயில் ரெவென்யூ அவங்க பெருசா நம்பி இல்ல. ரியல் எஸ்டேட், பினான்சியல் தான். ரியல் எஸ்டேட் இதுவும் ஈக்குவல் 10%க்கு மேலேயே இருக்கு. ஒட்டுமொத்த ஜிடிபில. இப்ப இது பாதிக்கும்போது என்ன ஆகும் அப்படிங்கிறது தான், இதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டதே இஸ்ரேல் தான். இப்ப ஈரான் பதிலுக்கு அடிக்கும். ஒருவேளை இப்படி ஒரு கால்குலேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. கூட வந்து சண்டை போடுங்கடான்னா கேட்க மாட்டேங்கிறாய்ங்க. இந்த மாரி வேலைகள செய்யும்போது ஆட்டோமேட்டிக்கா சண்டை போட்டு தானே ஆகணும். காரணம் சண்டை தொடர்ந்துகிட்டே இருந்தா இவர்களால ரெவென்யூவ கொண்டு வரவே முடியாது. எது? ஜிசிசி நாடுகளால. அப்ப சண்டைய முடிக்கணும் அப்புட்ன்னா, சரி தொலையுது அமெரிக்கா, இஸ்ரேல் கூட இறங்குவோம் அப்படின்னு இறங்குறக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா, இதுதான் 100% நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. யுத்த காலங்கள்ல ஒண்ணும் சொல்ல முடியாது. ஆனாலும் இப்படி ஒரு கால்குலேஷன வச்சு இஸ்ரேல் போயிருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அவர்களோட பிரைம் டார்கெட் அணு ஆயுத சயின்டிஸ்ட்டுகள் தான். நியூக்ளியர் சயின்டிஸ்ட்டுகளுக்கு டிக்கெட்ட கிழிச்சு குடுத்துட்டார்கள் வெற்றிகரமா. கூடவே இவர்கள இறக்கி விட பேங்கிங் செக்மென்ட்லயும் பெரிய அளவு பூந்து அடிக்க ஆரம்பிச்சுட்டார்கள். இப்ப பதிலுக்கு ஈரான் ஆரம்பிக்கும். அப்படி ஈரான் ஆரம்பிக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது, ஈரான் வேற 2 விஷயத்த பண்ணி விட்டுருச்சு. ஒண்ணு என்ன அப்புட்ன்னா, ஈராக்ல ஒரு ஏர்கிராஃப்ட்ட தட்டி தூக்கிட்டார்கள். அதுல 2 விதமான செய்தி இருக்கு. ஒண்ணு என்ன அப்புட்ன்னா, ஈராக்கோட ரெசிஸ்டன்ஸ் குரூப் தான் மிசைல வச்சு அடிச்சிருச்சு. இதுல அமெரிக்க விமானம் சிதறிருச்சு அப்படின்னு. அது ஒரு டேங்கர் ரக விமானம் தான். வெடிச்சு சிதறிருச்சு அப்படின்னு காட்டுத் தீ மாரி தகவல் பரவுச்சு. விமானம் பறிபோயிருச்சு அப்படின்னு. ஆனா அமெரிக்காவ பொறுத்தவரை இல்ல அப்படின்ட்டாய்ங்க. அப்ப என்னடா வழக்கம் போல உங்களுக்குள்ளேயே சுட்டு விளையாண்டுக்கிட்டீங்களாடா அப்படின்னு கேட்டா, ஃபர்ஸ்ட்டு இருக்குன்னாய்ங்க. அப்புறம் இல்லேன்ட்டாய்ங்க. அதுக்கப்புறம் என்ன அப்புட்ன்னா, அது வந்து ஒரு விபத்து தான். வேற எக்ஸ்டர்னலா எந்த ஆப்ஜெக்டும் வந்து அதுல மோதலை அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கார்கள் இப்போதைக்கு. ஆனா இல்ல ஈராக்ல உள்ள படைகள் தான். அதாவது ஈராக் ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ் தான் பெரிய அளவுல மிசைல வச்சு தாக்கி அழிச்சிருக்கு அப்படின்னு இன்னமும் ஒரு குழப்பமான விவகாரமா ஓடிக்கிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம். 2வது பக்கம் அப்படிங்கிறது அமெரிக்க ஏர்கிராஃப்ட் கேரியர் ஆப்ரஹாம் லிங்கன நோக்கி பெரிய அளவு தாக்குதல் ஆரம்பிச்சிருக்கார்கள். அதிவிரைவு சூசைடு போட்ட லான்ச் பண்ணியிருக்கார்கள். அதுல 2, 3க்கு சிதறடிச்சிருக்கு அமெரிக்க படை. அதையும் தாண்டி ஒரு படகு கிட்ட வரை வந்துருச்சு. அவர்களும் மல்டிபிள் ஷாட் ரைஸ் பண்ணியிருக்கார்கள். படக நெருங்க விடாம தடுக்க முடியல. அடுத்து விமானம் தாங்கி கப்பல்ல இருக்கக்கூடிய ஹெலிகாப்டர கெளப்பி விட்டு, அங்கருந்து மிசைல வச்சு அடிச்சிருக்கார்கள். அதுலயும் மிஸ் ஆயிருச்சு. இதெல்லாம் முடியும்போதே படகு கப்பல் கிட்ட வந்துருச்சு. அடுத்து ஒரு மிசைல லான்ச் பண்ணியிருக்கார்கள். அந்த போட்ட தட்டி தூக்கிட்டார்கள். ஆனா, அது கிட்ட வந்துருச்சு. இப்ப கப்பல்ல மோதுச்சா? இல்லையா? இல்ல கப்பல விட்டு எவ்வளவு அடியில இருந்துச்சு
அப்படிங்கிற எந்த தகவலுமே கிடையாது. ஆனா, பெரிய அளவு விமானம் தாங்கி கப்பலுக்கு ஆபத்த ஈரான் கொண்டு வந்துருச்சு. நூலளவுல விமானம் தாங்கி கப்பல் தப்பிச்சிருச்சு. அதாவது முழுகப் போறது இல்ல. இல்ல முழுகி இருக்குமா தெரியாது நமக்கு. ஆனா, மிகப்பெரிய ஒரு போராட்ட களமா மாறிப்போச்சு. காரணம் மல்டிபிள் ரவுண்ட் ஷாட் அடிக்கிறார்கள். வாய்ப்பில்ல. மிசைல லான்ச் பண்றார்கள். வாய்ப்பில்ல. இறுதியான மிசைல்ல தான் தப்பிச்சிருக்கு. இது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு பதட்டம். தப்பி தவறி அதுல ஒரு சின்ன கீறல், உரசல் விழுந்தா கூட, இந்த பக்கம் ட்ரம்ப்போட அஸ்திவாரமே ஆட்டங்காணும். ஒரு டேமேஜ நோக்கி போயிருச்சு அப்டின்னா என்ன ஆகும்? ட்ரம்ப்புக்கு கஷ்டகாலம் அப்டின்னு மாறி போயிரும். இந்த அளவுக்கு பெரிய அளவுல இருவேறு சம்பவங்கள ஒரே காலகட்டத்துல, அதாவது இஸ்ரேலுக்கு பதிலடி குடுக்கும், துபாய்ல உள்ள பினான்சியல் ஹப்ப நோக்கி வரும்னு காத்துக்கிட்டு இருக்கும்போது, இந்த பக்கம் வார அசட்டுகள நோக்கியே வர ஆரம்பிச்சிருச்சு. இத இவர்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சரி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. செக்யூரிட்டிய டைட் பண்ணி தான் ஆகணும். அடுத்து பினான்சியல் ஹப்லயும் செக்யூரிட்டி டைட் பண்ணி தான் ஆகணும். எங்க போறது? உள்ளதே பத்தல அப்படின்னு துடிச்சுக்கிட்டு இருக்க அமெரிக்காவுக்கு வேற வழியே இல்ல. கால்குலேஷன் தப்பாயிருச்சு. அதான் மொத நாளே தெரிஞ்சிருச்சே. இப்ப வரை ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்மஸ பாதுகாக்க முடியாம தான் அமெரிக்கா தடுமாறுது. ஆனா, அமெரிக்கா தடுமாறாதுன்னு அமெரிக்கா எதிர்பார்க்கட்டும். அது நியாயம். ஆனா, வெளி உலகமும் கொஞ்சம் பேர் எதிர்பார்த்திருக்கார்கள். அதுதான் எப்படின்னு தெரியல. ஏன் அப்படின்னா, செங்கடல்லே பெரிய அளவு அமெரிக்கா தடுமாறுச்சு. செனட்டு, காங்கிரஸ்ல சொன்னாய்ங்க, "செங்கடல்ல போய் நீ டாலர்கள கொட்டுற, அது ஒண்ணுத்துக்குமே உதவாது" அப்படின்னு சொல்லி பெரிய அளவுல விவாதம் ஓடுச்சு. உடனே அமெரிக்கா ட்ரம்ப்போட படை கோவப்பட்டு ஏமன்ல போய் குண்டு வீசினார்கள். அங்கேயும் போய் நீ ஆயுதத்த பூரா கொட்டி செலவு பண்ற. அதுவும் பிரயோஜனமே படாதுன்னாங்க. கடைசியில செங்கடல்ல இவர்களால பெருசா சாதிக்கவே முடியல. செங்கடலுக்கே அதான் நிலைமை. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்மஸ்ல எப்படி சாதிக்க முடியும்? பெரும்பாலும் கடல்ல சாதிக்கிறதுங்கிறதே கஷ்டமான விவகாரம். அதுவும் ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன்ல இருக்கக்கூடிய விவகாரத்த வீழ்த்தணும் அப்டின்னா, தலைகீழ இருந்து தண்ணி குடிக்கணும். ஆனா கடலா போச்சு. தலைகீழ நின்னோம்னா முங்கி போயிருவோம். ஆனாலும் அமெரிக்கா நம்புச்சு. எல்லாமே குழப்பத்துல மாறுச்சு. இப்ப துபாய பாதுகாக்கணும். மீதி உள்ள அசட்டுகள பாதுகாக்கணும். அதனால வேற வழியே இல்ல. சவுத் கொரியாலருந்து தார் மிசைல் சிஸ்டத்த தூக்கிட்டு வராருங்க. ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்த தூக்கிட்டு வந்து, இப்ப 6 யூனிட்ட மூவ் பண்ணியிருக்கார்கள். அது இந்த பகுதி மிடில் ஈஸ்ட்டுக்குள்ள எங்கிட்டோ வந்து நிக்கப்போது. எந்தெந்த பகுதிய காப்பாத்த வரார்களோ! ஏதோ சவுத் கொரியாலருந்து உருவிட்டு வரனால, "அடப்பாவிகளா! நார்த் கொரியா என்ன எங்கள தாக்காதுன்னு சத்தியமா பண்ணி உன்ட்ட குடுத்துச்சு" அப்படிங்கிற மாரி அவனுங்க கதறிக்கிட்டு இருக்காய்ங்க. ஆனா அந்த கதறல்லாம் அமெரிக்காவுக்கு கேட்கப் போறது கிடையாது. ஏன்னா இங்க மானமே கப்பல் ஏறிற மாட்டுக்கு. அதனால இங்க தாக்கு பிடிக்கணுங்கிறனால தூக்கிட்டு வந்துட்டாய்ங்க. பெரிய அளவு பிரச்சனை எல்லாத்தையும் தூக்கிட்டு வருவாய்ங்க. என்ன ஒண்ணு பெரிய அளவு அதாவது அமெரிக்கா பிரச்சனையில எல்லாத்தையும் தூக்கிட்டு வருவார்கள். அமெரிக்கா பிரச்சனையோட இருக்கிறனால வாய் பேசாம வந்திருக்காய்ங்க. இல்லாட்டி உன் நாட்ட நீ தான் பாதுகாக்கணும் அப்படின்னு நொல நாட்டியம் வேற பேசிட்டு வருவாய்ங்க. அந்த மாரி எந்த பேச்சும் இல்லாம வரார்கள். ஆனா, இங்க இருந்து மூவ் ஆகக்கூடிய 6 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மட்டும் மூவ் ஆகாது. பல இடங்கள்ல இருந்து மூவ் ஆகும். இங்க இருந்து மூவ் ஆகுறனால கவுண்ட்க்குள்ள வந்துருச்சு. அமெரிக்கா இப்ப படைபலத்த அதிகரிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வந்திருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? ஈரான இன்னமும் இவர்கள் அடக்க முடியலை அப்படின்னு அர்த்தம். ஆனா, ட்ரம்ப பொறுத்தவரையும் அவரு வழக்கம் போல தன்னோட மிரட்டல்கள இப்ப கப்பல் கம்பெனிகள் மேல காட்டுறாரு. கப்பல் விடக்கூடிய கம்பெனிய பூரா கூப்பிட்டு மிரட்டிக்கிட்டு இருக்காரு. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ்ல உன்னைய தான் விட சொன்னேன்ல, ஏன் விடாம நிறுத்தி வச்சிருக்க? அப்படின்னு கேட்கிறாராமா. அட பாவி மனுஷா! 1 மணி நேரம் முன்னாடி அவனுங்க பாதுகாப்பு குடு அப்படின்னு கேட்டாங்களே, அது உன் காதுல விழுகலையா? அப்படின்னு சொல்லி எல்லா பேரும் சண்டைக்கு போயிருக்காய்ங்க. ஆனா ட்ரம்ப் கிட்ட போய் சண்டை போட முடியுமா? அப்படின்னு கேட்டா, போட முடியாது. அதே சமயம் அந்த கப்பல் முதலாளிகள் விடக்கூடிய அம்புட்டு கப்பல்லயும் அவங்க வூட்டு காசு கிடையாது. அதுல ட்ரம்போட காசு, ட்ரம்போட குடும்பத்தோட காசெல்லாம் இருக்கு. அது எந்த கப்பல்ல ஓடுதுன்னு அவருக்கும் தெரியாது. கப்பல நடத்தக்கூடிய முதலாளிக்கும் தெரியாது. அப்ப எல்லாத்தையும் காப்பாத்தி தானே ஆகணும். அப்ப இந்த சவுடால் மிரட்டல ட்ரம்ப் விட்டுருவாரு. நீங்க வேணா பாருங்க. ஒரு 2, 3 நாள்லயோ, இல்ல இன்னைக்கோ கூட விட்டுட்டு வேற விஷயத்த நோக்கி போவாரு. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ்ல இன்னமும் அமெரிக்கா கண்ட்ரோல் எடுக்க முடியாம தடுமாறுது அப்படிங்கிறது எதார்த்தமான உண்ம.